வணக்கங்க. இப்போ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன முறையில் வாய்க்கால் முறையை பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன முறையிலேயே இதை வந்து சொட்டு நீர் பாசன முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ வாய்க்காலில் பாய்ச்சறதுக்கும் இதில் பாய்ச்சறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இப்போ வாய்க்காலில் பாய்ச்சினோம்னா நீர்ப்பாசன முறையில் மரம் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆனால் இப்போ தண்ணி இல்லாத சமயத்தில் நம்ம அந்த முறையை பயன்படுத்துறதுன்றது ஆபத்தானது. அப்போ நம்ம மாற்று முறையும் வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்படியே எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம். இப்போ சொட்டு நீர் பாசனம் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கிட்டே அந்த சொட்டு நீரோட பைப்பை கொண்டு வந்து இணைச்சிட்றதுங்க. இணைச்சிட்டோம்னா இது வந்து உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ரொம்ப இல்லைனாலும் இப்போ வந்து மரம் வந்து நல்லா உயிரோட செழிப்பாக இருக்குங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னங்க, இப்போ தண்ணி அதிகமாக இருக்கையில் நம்ம வந்து வாய்க்காலில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்கையில் மாற்று முறை, இதில் ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்போ ட்ரிப் இரிகேஷன் ஃபாலோ பண்ணோம்னா நல்லது. இப்போ நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் முறையில் பாய்ச்சறது நல்லதுங்க. இப்போ இந்த முறையை பயன்படுத்தியில் என்ன ஆகும்னா வேர் வந்து சுருண்டுக்கும், நிலத்துக்கடியிலே ஒரே இடத்துல சுருளும். இப்போ வாய்க்கால் முறையில் பாய்ச்சறதுல வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து நல்லா படர்ந்து வரும். ஒரு தென்னை மட்டைய நீளம் எந்த அளவு போகுதோ அந்த இடத்துல ஒரு வாய்க்காலை போட்டு விட்டோம்னா நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. இப்போ இது வந்து மாமரம். இப்போ 2 மரம் பக்கத்துலேயே இருக்குது. ஒன்று தென்னை மரம், இன்னொன்று மாமரம். இப்போ பெருசாகையில் ஏதாவது ஒன்று தான் நல்ல பலன் தரும். இருந்தாலும் இப்போ மாற்று முறை விவசாயிங்க இதெல்லாம் எல்லா மரமும் எப்பவுமே எல்லாம் இப்போ நம்ம மட்டும் இந்த பூமியில் கிடையாது. நம்ம நிறைய உயிரினங்கள் இருக்குது. எல்லா உயிரினமும் நல்லா வரட்டும். எல்லாமே மாற்று முறை தான், எல்லாம் வித்தியாசமாக பண்ணுவோன்ட்டு தான் பண்ணுறதுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கத்தலை, நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கத்தலையோட பயன் இப்போ இந்த மரத்தை வந்து வண்டுலேருந்து காப்பாற்றுங்க. இது வந்து ஒரு நல்ல முயற்சி, நல்ல பலன் தருதுங்க. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இதில் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒன்று தென்னைக்கு மட்டும்தான் தண்ணி விடுறோங்க. வந்து தண்ணி விடுறதில்ல, நிறுத்திட்டோம். இப்போ ஒரு தண்ணியில் இப்போ 2 மரம் பலன் பெறுதுங்க. இப்போ போன வீடியோவிலையும் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்குறது என்னென்னா, இப்போ இதில் வந்து சொட்டு நீர் முறை, இன்னொன்று வந்து போன வீடியோவில் பார்த்தது நீர் பாசனம் வாய்க்கால் முறை. 2 முறை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோங்க. ரெண்டுமே நல்ல பலன் தருதுங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து கோடை காலத்தில் சொட்டு நீர் போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி மழை காலத்தில் வாய்க்கால் பாசனம் நல்லது. ஏன்னா தண்ணி வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது, அதனால் மாற்றி கொடுக்கறது நல்லதுங்க. அதே மாதிரி வயசு பார்த்திங்கன்னா தெரியும், தென்னை மரம் வந்து இதெல்லாம் 1.5 வயசுக்குள்ளே தாங்க இருக்கும். தண்ணிக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி இருக்குது. குட்டை நட்டை வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி மாவும் இருக்குது, சேர்த்து வச்சுருக்கோம். மர விவசாயம் தாங்க நம்மளோட திட்டம். மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு காய்க்கக்கூடிய மரம். காய்க்கக்கூடியன்னா இப்போ மாமரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் தான் காய்க்கும். சில டைமில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா கோடை சீசன் சொல்லுவாங்க, இடையில ஒரு டைம் காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் அது இன்னும் நாங்கள் காய்ப்பு எடுக்கல. இந்த தென்னை மரத்தில் நான் இன்னொரு வீடியோ போடையில் வேறு தென்னை மரம் நல்லா ஒரு 15 வருஷம் தென்னை மரம்லாம் இருக்குது. அதில் நம்ம காய்ப்பை பற்றியெல்லாம் பார்ப்போம். வணக்கங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.